மத்திய கிழக்கில் மோதல், இலங்கையில் அதிகரிக்கப் போகும் எரிபொருள் விலை, அமைச்சரின் அறிவிப்பு. தேசிய மக்கள் சக்தி அமைச்சருக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை. அஸ்வஸ்ம கொடுப்பனவு குறித்து வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கை போர்க்களமாக மாற்ற அமெரிக்க திட்டம், விமல் வீரவன்ச சந்தேகம். இந்தியா உட்பட உலக நாடுகள் ஒன்றிணைந்து ஆதரித்தால் தமிழர் தேசம் மலரும், சரவணபவன் பேச்சு. தனியொருவர் என்ற ரீதியில் ஆபத்தின் விளிம்பில் கண்டி மாவட்டத்தில் 25 பாடசாலைகள். விலை உயர்வை தாங்க தயாராகுங்கள், இலங்கை மக்களுக்கு அரசின் அறிவிப்பு. ஈரான் கப்பல் மாலுமிகள் மீட்பு, இலங்கை அரசுக்கு குவியும் பாராட்டு. காப்பாற்றப்பட்ட ஈரானிய கடற்படையினரில் சிலர் இலங்கை விமானப்படை தளத்திற்கு மாற்றம். யுத்தத்தில் காணாமல் போன உறவுகளின் நிலையை கேட்கும் உரிமை உறவுகளுக்குண்டு, நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர். உலக சந்தையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகம் குறையும் போது ஏற்படும் விலை அதிகரிப்பானது இலங்கையும் பாதிக்கும் என வர்த்தக வாணிப மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமை இலங்கையை மாத்திரமின்றி முழு உலகையும் பாதித்துள்ளது. குறிப்பாக இறக்குமதி மற்றும் ஏற்றுமதிக்காக பயன்படுத்தப்படும் கப்பல் போக்குவரத்து பாதைகள் பாதிக்கப்பட்டுள்ளன. சில விமான போக்குவரத்து பாதைகளிலும் இடையூறுகள் ஏற்பட்டுள்ளன. ஹோமோஸ் நீரிணை ஊடாக செல்லும் பாதைகள் உள்ளிட்ட முக்கிய கடல்சார் போக்குவரத்து வழிகள் முடங்கியுள்ளதால் சர்வதேச வர்த்தக மற்றும் விநியோக சங்கிலி பெரும் அழுத்தத்திற்குள்ளாகியுள்ளது. உலக சந்தையில் எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோகம் குறையும் போது ஏற்படும் விலை அதிகரிப்பை இலங்கையினால் கட்டுப்படுத்த முடியாது. ஏற்கனவே சந்தையில் விலையேற்றங்கள் பதிவாகி வருகின்றன. அதன் தாக்கம் தவிர்க்க முடியாமல் இலங்கையையும் பாதிக்கும். எவ்வாறாயினும் நாட்டின் தேவைகளை பூர்த்தி செய்ய அரசாங்கம் சில முக்கிய நடவடிக்கைகளை எடுத்துள்ளது. இதன்படி நாட்டில் ஏப்ரல் மாதம் இறுதி வரை தேவையான எரிபொருள் கையிருப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் இந்த ஆண்டு முழுமைக்கும் தேவையான எரிவாயு விநியோகஸ்தர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ள உடன்பாடுகள் எட்டப்பட்டுள்ளன. மேலும் மின் உற்பத்திக்காக இந்த ஆண்டு முழுவதும் தடையின்றி நிலக்கரியை பெற்றுக்கொள்ள விநியோகஸ்தர்களுடன் ஒப்பந்தங்கள் செய்யப்பட்டுள்ளது. கப்பல் போக்குவரத்து அல்லது விநியோக சங்கிலியில் பாதிப்புகள் அதிகரித்தால் அதற்கு மாற்றீடாக பிற வழிமுறைகளை தேடவும் இறக்குமதி ஏற்றுமதி நடவடிக்கைகளை தடையின்றி முன்னெடுக்கவும் அரசாங்கம் தயாராக இருக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்னர் அரசுக்கு சுமார் 88 லட்சம் ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை ஏற்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டின் கீழ் தற்போதைய மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடைக்கு எதிராக லஞ்ச ஊழல் ஆணைக்குழு கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது. தனியார் நிறுவனம் ஒன்றுக்கு அனுகூலம் கிடைக்கும் வகையில் கொள்முதல் நடவடிக்கைகளை முன்னெடுத்தமைக்காக லஞ்ச ஊழல் சட்டத்தின் 70வது பிரிவின் கீழ் ஊழல் செய்தார் என்று அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. கடந்த 2016ஆம் ஆண்டு இலங்கை உர கூட்டுத்தாபனத்தின் கொள்முதல் மேலாளராக பணியாற்றிய காலத்தில் நிறுவனத்தின் களஞ்சி சாலையில் காப்பீட்டிடும் ஒப்பந்தத்தை ஒரு தனியார் நிறுவனத்திற்கு சாதகமான முறையில் வழங்கினார் என்று அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன் மூலம் அரசுக்கு 88 லட்சம் ரூபாவுக்கும் அதிக நட்டத்தை அவர் ஏற்படுத்தினார் என குறிப்பிட்டு லஞ்ச ஊழல் ஆணைக்குழு இந்த வழக்கை தாக்கல் செய்துள்ளது. இது தொடர்பான மேலதிக விசாரணைகள் நீதிமன்றத்தில் முன்னெடுக்கப்பட உள்ளன. தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசின் அமைச்சரவையில் உள்ள அமைச்சர் ஒருவருக்கு எதிராக இவ்வாறான ஊழல் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை அரசியல் மட்டத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அஸ்விஸ்ம உதவித்தொகை திட்டத்தின் கீழ் 2022 மற்றும் 2023ஆம் ஆண்டுகளில் விண்ணப்பித்து நலன்புரி கொடுப்பனவை பெறுவோர் மற்றும் பெறாதவோரின் தகவல்களை புதுப்பிக்கும் பணிகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருவதாக நலன்புரி நன்மைகள் சபை தெரிவித்துள்ளது. அதன்படி நலன்புரி நன்மைகளை பெறும் நபர்களின் பெயர் பட்டியலை வருடாந்தம் புதுப்பிப்பது கட்டாயம் என்பதால் இந்த பணிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. இதற்கு தகுதியுடைய 29,93,558 நபர்கள் ஏற்கனவே தமது தகவல்களை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் அவர்களின் தகவல்களை உறுதிப்படுத்தும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் தற்போது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அந்த சபை குறிப்பிட்டுள்ளது. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகள் எதிர்வரும் 28ஆம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதாகவும், எனவே கணக்கெடுப்பு உத்தியோகத்தர் வீட்டிற்கு வரும்போது தேவையான ஆவணங்களை தயாராக வைத்திருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அதன்படி 18 வயதிற்கு மேற்பட்ட அனைத்து உறுப்பினர்களிடம் தேசிய அடையாள அட்டைகள், கடந்த 3 மாதங்களுக்கான மின்சார பட்டியல்கள், காணி உறுதி பத்திரங்கள், வாகன உரிமை பத்திரம் மற்றும் மருத்துவ சான்றிதழ்கள் போன்ற ஆவணங்கள் உத்தியோகத்தர்களிடம் சமர்ப்பிக்க தயாராக வைத்திருக்குமாறு கோரப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
ஈரான் கப்பலை தடுப்பதன் மூலம் இலங்கையை ஒரு நேரடி மோதல் களமாக மாற்ற அமெரிக்கா திட்டமிடுகின்றதா என்ற அச்சம் வலுவடைந்துள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்தியாவின் உத்தியோகபூர்வ அழைப்பின் பேரில் ஈரான் கடற்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் உள்ளிட்ட குழுவினர் மிலான் 2026 பயிற்சியில் பங்கேற்க வருகை தந்திருந்தனர். திட்டமிட்டபடி அமெரிக்க கடற்படையும் இதில் பங்கேற்கவிருந்த நிலையில் கடைசி நேரத்தில் அவர்கள் பின்வாங்கியுள்ளனர். அதே காலகட்டத்தில் இந்திய பிரதமர் மோடி இஸ்ரேலுக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தமையும் கண்டிக்கத்தக்கது. போர்க்கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தும் நோக்கம் இருந்ததாலேயே அமெரிக்கா இந்த பயிற்சியிலிருந்து விலகி இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. நமது நாட்டிற்கு அழைக்கப்பட்ட ஈரான் குழுவினர் மீது நீர்மூழ்கி கப்பல் தாக்குதல் நடாத்த திட்டமிடப்பட்டிருந்தது குறித்து இந்திய உளவுத்துறையான ட்ரோவிற்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற சம்பவங்களை முன்கூட்டியே கணிக்கும் திறன் கொண்ட இந்தியா இந்த ஆபத்தை அறிந்திருந்தும் ஈரான் கப்பலை வெளியேற அனுமதித்தது இந்தியாவின் நம்பகத்தன்மை குறித்த கேள்விகளை எழுப்பியுள்ளது. ஈரானின் 2வது கப்பல் கொழும்பு துறைமுகத்திற்கு வருவதற்கு அனுமதி கோரிய போது அமெரிக்க தூதரக அதிகாரிகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இக்கப்பலை அனுமதித்தால் வான்வழியாக தாக்குதல் நடத்த நேரிடும் என அவர்கள் அச்சுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பு செயலாளர் துயகுந்தா இக்கப்பல் விவகாரத்தில் இலங்கை பொறுப்பேற்க முடியாது என ஈரான் தூதரகத்திற்கு கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். இருப்பினும் இலங்கையில் உள்ள முஸ்லீம் அரசியல்வாதிகள் மற்றும் பிரதேச சபாநாயகர் உள்ளிட்டோர் ஜனாதிபதியை சந்தித்து அழுத்தங்களை கொடுத்துள்ளனர். நீண்ட கலந்துரையாடல்களின் பின்னர் எட்டப்பட்ட உடன்பாட்டின்படி கப்பலை திருகோணமலைக்கு கொண்டு செல்ல தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கப்பலில் உள்ள நபர்களை மட்டும் கொழும்பு துறைமுகத்திற்கு அழைத்து வர முடிவெடுத்துள்ளனர். மத்திய கிழக்கில் ராணுவ பலத்தை இழந்து வரும் அமெரிக்கா இஸ்ரேலை தவிர்த்து வேறு பாதுகாப்பான தளங்களை தேடி வருகின்றது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் புவிசார் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்த இலங்கை ஒரு ராணுவ மையமாக மாற்ற அமெரிக்கா முயற்சிப்பதான சந்தேகம் எழுந்துள்ளது. முன்னாள் அமெரிக்க ராஜாங்க செயலாளர் ஜோன் கிரே குறிப்பிட்டது போல அமெரிக்க மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு இடைப்பட்ட மையப்புள்ளியாக இலங்கை இருப்பதே இதற்கு காரணமாகும். ஈரான் கப்பலை தடுப்பதன் மூலம் இலங்கை ஒரு நேரடி மோதல் களமாக மாற்ற அமெரிக்கா திட்டமிடுகிறதா என்ற அச்சம் தற்போது வலுவடைந்துள்ளது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கொடிக்கு எதிராக அடுத்த வாரம் நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவர ஐக்கிய மக்கள் சக்தி முடிவு செய்துள்ளது. கட்சியின் ஒருமனதாக எடுக்கப்பட்ட முடிவின் அடிப்படையிலேயே நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படும் என்று அக்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் வழக்கறிஞர் அஜித் பி பிரேரா தெரிவித்துள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணையம் உயர் நீதிமன்றத்தில் அமைச்சருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளதாலும் நிலக்கரி கொள்முதல் செயல்முறையை அவர் முறையாக நிர்வகிக்க தவறியதாலும் அவருக்கு எதிராக நம்பிக்கையில்லா பிரேரணை கொண்டுவரப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் இதற்காக மற்ற எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆதரவையும் பெற எதிர்பார்ப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உலகில் மிகப்பெரிய ஜனநாயக நாடாக இருக்கும் இந்தியா உட்பட உலக நாடுகள் தமிழர்களின் வாழ்வியல் உரிமையை நிலைநாட்டு உறுதி பூண்டு ஒன்றிணைந்தால் தமிழர் தேசம் அமையும் என்று இலங்கை நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஈஸ்வரபாதம் சரவணபவன் நம்பிக்கை தெரிவித்தார். கர்நாடக தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் பெங்களூருவில் உள்ள பாசு மணி நூலகத்தில் ஏற்பாடு செய்திருந்த இதழியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் இலங்கை நாடாளுமன்றத்தின் முன்னாள் உறுப்பினரும் உதயன் பத்திரிகையின் நிர்வாக இயக்குநருமான ஈஸ்வரபாதம் சரவணபவன் கலந்து கொண்டார். அவருக்கு தினச்சுடர் மாலை நாளிதழ் ஆசிரியர் பாத்தே அமுதன், பெங்களூரு தமிழ்ச்சங்க முன்னாள் தலைவர் தேக்கோ தாமதரன் ஆகியோர் பொன்னாடை மாலை தலைப்பாகி அணிவித்து திருவள்ளுவர் சிலை மற்றும் புத்தகங்களை வழங்கி சிறப்பு செய்தனர். அதைத் தொடர்ந்து கர்நாடக தமிழ் மக்கள் இயக்க முன்னாள் தலைவர் சி ராசன், கர்நாடக மாநில திராவிட கழக தலைவர் குணவேந்தன், கர்நாடக தமிழ் பள்ளி கல்லூரி ஆசிரியர் சங்க தலைவர் தனஞ்சயன், புலவர் கார்த்தியாயினி ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். நிகழ்வில் பங்கேற்ற ஈஸ்வரபாதன் சரவணபவன் பேசும்போது, சொந்த மண்ணிலிருந்து வெளியில் வந்து கர்நாடக மண்ணில் தமிழர்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது. தமிழ்நாட்டை கடந்து கர்நாடக மாநில தமிழ் பத்திரிகையாளர் சங்கம் சிறப்பான நூலகம் அமைத்து சேவை செய்து வருவது சிறப்பாகும். இலங்கை மண்ணில் தமிழ் தேசம் அமைய வேண்டும் என்ற எங்களின் அரை நூற்றாண்டு கால கனவு தற்போது குறைந்து போய் இருந்தாலும் அதற்காக சிந்தப்பட்ட ரத்தம் கொட்டிய வியர்வை, இழந்த உயிர்கள், பறிக்கப்பட்ட உரிமைகள், அனுபவித்த கொடுமைகள் இன்னும் எங்கள் உள்ளங்களில் இருந்து மறையாமல் உள்ளது என்றார். கண்டி மாவட்டத்தில் குறைந்தது 25 பாடசாலைகள் மண்சரிவு அபாயத்தில் உள்ளன என அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பிரதமர் ஹரிணி அமரசூரிய நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். இந்த பாடசாலைகள் தெனுவர, கம்பளை, வட்டேகம, கண்டி மற்றும் தெல்தனிய கல்வி வலயங்களில் அமைந்துள்ளன. மேலும் பலவற்றை வேறு இடங்களுக்கு மாற்ற திட்டமிடப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நவம்பரில் ஏற்பட்ட டிட்பா சூறாவளியால் மாவட்டத்தில் 57 பாடசாலைகள் பகுதியளவு சேதமடைந்துள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார்.
அமெரிக்க நீர்மூழ்கியால் தாக்கப்பட்ட ஈரானிய கப்பலிலிருந்து அதன் பணியாளர்களை துரித கதியில் மீட்ட இலங்கை அரசின் செயற்பாட்டை ஐக்கிய நாடுகள் சபை பாராட்டியுள்ளது. இலங்கைக்கான ஐநா நிரந்தர பதிவிட பிரதிநிதி மார்க்-ஆண்ட்ரே பிரெஞ்சு தனது எக்ஸ் கணக்கில் இதனை தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச மரபுகளின் அடிப்படையில் பன்முகத்தன்மை, அதன் உறுதிப்பாட்டை மதித்து பாரபட்சமற்ற தன்மை மற்றும் அமைதிக்கான இலங்கை அரசாங்கத்தின் மனிதாபிமான தலையீட்டை அவர்கள் மிகவும் பாராட்டுகின்றார்கள். மேலும் கப்பலையும் அதன் பணியாளர்களையும் மீட்பதில் இலங்கை அரசு செயற்பட்ட விதம் அதன் சர்வதேச உறுதிப்பாடுகளை நிலைநிறுத்துவதில் இலங்கையின் உறுதிப்பாட்டின் தெளிவான பிரதிபலிப்பாகும் என்று மார்க்-ஆண்ட்ரே பிரெஞ்சு வெளியிட்ட எக்ஸ் செய்தியில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இலங்கை வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியாக பெண்கள் பாரிய மாற்றங்களை மேற்கொண்டு வரும் சூழலில் பெண்களின் தலைமைத்துவம் செழிப்பான தேசத்தின் பெருமை எனும் தொனிப்பொருளின் கீழ் இவ்வாண்டு சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுவதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அவர் விடுத்துள்ள விசேட வாழ்த்துச் செய்தியிலேயே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் அவரது வாழ்த்துச் செய்தியில் மேலும் தெரிவித்துள்ளதாவது: ஒரு நூற்றாண்டுக்கு மேலாக ஒவ்வொரு ஆண்டு மார்ச் மாதம் 8ஆம் தேதி உலகம் முழுவதும் சர்வதேச மகளிர் தினம் கொண்டாடப்படுகிறது. இலங்கையில் பொருளாதார, அரசியல், சமூக மற்றும் கலாச்சார ரீதியாக பெண்களின் வகைப்பாகம் தனித்துவமானது. இந்த துறைகள் அனைத்திலும் பெரும் பொறுப்பை சுமக்கும் பெண்களின் அந்த வகைப்பாகத்தை பாராட்டி பெண்களின் உரிமைகள், சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பு இந்நாளில் குறிப்பாக நினைவு கூர்ந்தாலும் அதை ஒரு நாளுக்கு மட்டுப்படுத்த முடியாது என்பதை நாம் நம்புகின்றோம். இந்த நாட்டில் மக்கள் தொகையில் 52% பிரதிநிதித்துவப்படுத்தும் பெண் தலைமுறை இன்று நாட்டின் பொருளாதாரத்தில் பெரும் பங்கு வகிப்பது ரகசியமல்ல. ஊதியம் பெறாத இல்லத்தரசிகள் என்ற வகையில் அவர்கள் மேற்கொள்ளும் வகைப்பாகத்திற்கு மேலதிகமாக ஆடை, கைத்தொழில், பெருந்தோட்ட தொழிற்துறை, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுகாதாரம், கல்வி மற்றும் சேவை துறைகளில் பெண்கள் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்கின்றார்கள். கடந்த 2025ஆம் ஆண்டில் ஒரு நாடாக நாம் அடைந்த பல பொருளாதார வெற்றிகளுக்கு பெண்கள் வழங்கிய பல முக்கிய பங்கு வகித்தது என்பதையும் நன்றியுடன் நினைவு கூற வேண்டும். சமூக நீதிக்காக ஆண் பெண் சமூக சமத்துவத்தை உறுதி செய்து பொருளாதார செயற்பாட்டில் மேலும் தீவிரமாகவும் செயற்திறனாகவும் பங்கேற்க செய்யும் திட்டங்களை நாம் ஏற்கனவே செயல்படுத்தி வருகின்றோம். நீதியான சமூகம், சுதந்திரமான நாடு மற்றும் சுதந்திரமான பெண் என்ற அபிலாஷை அடைதல் வீட்டிலும், போக்குவரத்தின் போதும், சமூகத்திலும், வேலைத்தளத்திலும், அரசியல் களத்திலும் பெண்களுக்கு எதிரான அனைத்து வகையான வன்முறைகள் மற்றும் பாகுபாடுகளுக்கு எதிராக செயல்படவும், பெண்களின் உரிமைகளை பாதுகாத்து மேம்படுத்தவும் தேவையான கட்டமைப்பு ரீதியான மாற்றங்களை மேற்கொள்ள அரசாங்கம் என்ற வகையில் நாம் முன்னுரிமை அளித்துள்ளோம். பாராளுமன்ற வரலாற்றை மாற்றும் வகையில் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான பெண் உறுப்பினர்கள் இம்முறை பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி இருக்கின்றனர். மேலும் இலங்கை வரலாற்றில் முதல் முறையாக மலையக சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் பெண் உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதும் ஒரு தனித்துவமான வரலாற்று நிகழ்வாகும். இந்த வகையில் நாட்டை பொருளாதார, அரசியல் மற்றும் சமூக ரீதியாக புதிய மாற்றத்தை நோக்கி இட்டுச் செல்ல நாம் ஆரம்பித்துள்ள வேலை திட்டத்திற்கு சமமாக அர்ப்பணிப்புடன் செயல்படும் வலுவான மற்றும் கௌரவத்திற்கு பெண்களின் தலைமுறையை உருவாக்குவது எமது பொறுப்பும் உறுதிப்பாடுமாகும் என்பதை வலியுறுத்துகின்றோம். மேலும் டிஜிட்டல் மற்றும் பசுமை பொருளாதாரத்தில் பெண்களின் தொழில் முயற்சியை விரைவுபடுத்தி எதிர்காலத்தில் நாட்டில் ஏற்படும் பொருளாதார மாற்றத்திற்கேற்ப தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய பெண் தொழில் முனைவோரை உருவாக்குவதும் அரசாங்கத்தின் நோக்கமாகும். இத்தகைய சூழலில் இலங்கை பெண்களின் பெருமையும் வலிமையும் உலகிற்கு வெளிப்படுத்தும் வகையில் பெண்களின் தலைமைத்துவம் செழிப்பான தேசத்தின் பெருமை என்ற துணைப்பொருளின் கீழ் இந்த ஆண்டு மகளிர் தினத்தை ஏற்பாடு செய்தமைக்கு எனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைத்து தீங்கு விளைவிக்கும் அச்சுறுத்தல்களில் இருந்து சமூகத்தையும் நாட்டையும் விடுவித்து ஒழுக்க நெறி மற்றும் கருணையுள்ள எதிர்கால தலைமுறையையும் முன்னேற்றகரமான நாட்டையும் கட்டி எழுப்புவதற்காக உறுதியுடன் முன்னோக்கி செல்லும் எமது பயணத்தில் முன்னோடிகளாக வலுவாக கைகோர்க்குமாறு அனைத்து பெண்களுக்கும் அழைப்பு விடுப்பதோடு அர்த்தமுள்ள மகளிர் தினத்திற்காக எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. ஐரிஎஸ் டேனா கப்பல் மூழ்கியதை தொடர்ந்து அதிலிருந்து காப்பாற்றப்பட்ட 32 ஈரானிய கடற்படையினரில் 22 பேர் நேற்று இலங்கை விமானப்படை தளமான ஹொக்கலவுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். இவர்களில் கராப்பட்டிய வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டிருந்த குணமடைந்த பின்னர் மேற்படி இலங்கை விமானப்படை தளத்திற்கு மாற்றப்பட்டுள்ளனர். யுத்தத்தின் போது ராணுவ மற்றும் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட தமது கணவர், பிள்ளைகள், சகோதரர்கள் எங்கே என்று கேள்வி கேட்கும் உரிமை உறவுகளுக்குண்டு. நாங்கள் இதனை மறுதளிக்கவில்லை. காணாமல் போனோர் பற்றிய விவகாரத்தில் சர்வதேச கட்டமைப்பு அல்லது பொறிமுறை ஊடாக நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகத்தின் ஊடாக மாத்திரமே தீர்வு காண முடியும். காணாமல் போனோர் பற்றியவர்களின் உறவுகளில் பெரும்பாலானோர் இழப்போடு கோரவில்லை. நீதியையும் தமது உறவுகளுக்கு நேர்ந்தது என்னவென்பதையும் கேட்கிறார்கள். இந்த விடயம் தனித்துவமானதும் உணர்வு பூர்வமானதும் என நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடுகள் அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்தார். காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகம் விசாரணை குழு தலைவர்கள் மற்றும் குழு உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படும் உரிமைகள் குறித்து விளக்கம் அளிக்கும் 2வது தொகுதி பயிற்சியாளர்களுக்கான பயிற்சி நிகழ்ச்சி நேற்று முன்தினம் ராஜகிரியில் உள்ள காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தில் நடைபெற்றது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலகத்தின் கட்டமைப்பிற்குள் விசாரணைகளை நோக்கங்களை புரிந்து கொள்வது, விசாரணை குழுக்களின் பங்கு, காணாமல் போனோர் அலுவலகத்தினால் வழங்கப்படும் நிறுவன ஆதரவு விசாரணை செயல்பாட்டில் உள்ள படிநிலைகள், விசாரணை நடைமுறைகள் மற்றும் ஆரம்ப விசாரணை உள்ளிட்ட பல முக்கிய அம்சங்கள் குறித்து
குறித்து விசாரணை குழுக்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்களுக்கு தெளிவுபடுத்தப்பட்டது. காணாமல் போன ஆட்கள் பற்றிய அலுவலக சிரேஷ்ட அதிகாரிகள், ஆரம்ப விசாரணை குழுக்களின் தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் இந்த நிகழ்வில் பங்கேற்றனர். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அமைச்சர், காணாமல் போனோர் அலுவலகம், இழப்பீட்டுக்கான அலுவலகம் மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அலுவலகம், நல்லிணக்க அலுவலகம் ஆகியன நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சின் பிரதான அலுவலகங்களாக காணப்படுகிறது. 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்த பின்னர் காணாமல் போனோர் பற்றி தொடர்ச்சியாக பேசப்பட்டது. ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் சர்வதேச நாடுகள் இந்த விடயத்தில் உன்னிப்பாக அவதானம் செலுத்தின. இருப்பினும் முறையான நடவடிக்கைகள் தேசிய மட்டத்தில் துரிதமாக முன்னெடுக்கப்படவில்லை. காணாமல் போனோர் பற்றி விவகாரம் தனித்துவமானது. இதற்கு அரசியல் ஒத்துழைப்பு மற்றும் நிதி ஒத்துழைப்பு போதுமானதாக கிடைக்கப்பெற வேண்டும். யுத்தம் முடிவடைந்த பின்னர் இவ்விரு ஒத்துழைப்புகளுக்கும் காணாமல் போனோர் அலுவலகத்திற்கு போதுமானதாக கிடைக்கப்பெறவில்லை. காணாமல் போனோர் தொடர்பில் நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கி ஆட்சிக்கு வந்தோம். காணாமல் போனோர் விவகாரம் வடக்கு, கிழக்கு, தெற்கென சகல மாகாணங்களுக்கும் விரிவாக்கப்பட்டது ஒரு பிரச்சனையாகவே காணப்படுகிறது. எவருக்கும் நாங்கள் எவ்விடத்திலும் சிறப்பு சலுகை வழங்கவில்லை. உண்மையை வெளிக்கொண்டு வரவும் நீதியை நிலைநாட்டவும் சட்டத்தின் பிரகாரம் செயற்படுகிறோம். பயங்கரவாத தடைச்சட்டம் முழுமையாக ரத்து செய்யப்படும். மனித உரிமைகள் மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாக்கும் வகையில் புதிய சட்டம் இயற்றப்படும். பிரிவினைவாதத்துக்கு இனியொரு போதும் கிடையாது. இதனால்தான் 30 வருட கால யுத்தம் தோற்றம் பெற்றது. அதன் தாக்கங்களும் இன்றளவில் தொடர்கின்றன. யுத்தம் அல்லது வேறு ஏதும் காரணிகள் ஒரு குடும்பத்தின் உறுப்பினர் காணாமலாக்கப்பட்டால் அந்த குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்கி அவர்களை திருப்திப்படுத்த முடியாது என்று தெரிவித்தார்.